Hi, this is Darshini here. Welcome to Home Findings YouTube channel. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அகெயின் பூஜா ரூம் டூர் தான் நான் காமிக்க போகிறேன். சேனல் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வேறு, அது அம்மா வீடு. ப்ரீவியஸாக எல்லா வீடியோஸும் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும். எனக்கு ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆச்சு. ஸோ இது வந்து என்னோடய மாமியார் வீட்டில் இருக்க பூஜா ரூம் செட்டப். ஸோ இவங்களுமே வந்து ஷெல்ஃபில் தான் வச்சுருக்காங்க. அண்ட் நான் வந்து அம்மா வீட்டிலேருந்து சாமி ஃபோட்டோ, செல்ல எல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் வந்து சொந்த வீடு இருந்துமே நாங்கள் கொஞ்சம் சில பர்சனல் ரீசன்ஸ்னால ரெண்டட் ஹவுஸில் இருந்தோம். ஸோ அங்கேருந்து அம்மாவுமே சொந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. எனக்கு மேரேஜ் முடிஞ்ச உடனே அவங்களுமே ஷிஃப்ட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அங்கே இருந்தாலுமே சிலைகள்லாம் அங்கே இருந்தாலுமே அவங்க வந்து அபிஷேகம்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்து அது ரெகுலராக பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னோடய முருகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கொண்டு வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் எப்பவும் பார்த்து கும்பிட்டுருந்த ஃபோட்டோ ஆகட்டும், சிலைகள் ஆகட்டும், அது எல்லாத்தையுமே வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு கும்பிடும்போது மட்டும்தான் அவங்க லைக் இப்போ முருகர் நான் ரொம்ப கும்பிடுறேன் அப்படின்னா அவர் என் கூடவே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு சிலைகளையுமே வாஷ் பண்ணல. அப்படியே தான் நான் கொண்டு வந்து வச்ச உடனே நான் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதர், காரமடை ரங்கநாதர் கோயில், கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மன் அண்ட் இது வந்து குலதெய்வ சொம்பு, அதில் ஒரு பூ போட்டு வச்சுருக்கேன். குலதெய்வ ஃபோட்டோ வந்து நம்மக்கிட்ட இல்லை வீட்டில். அண்ட் வராகி அம்மன். ஸோ குலதெய்வ ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சொம்பில் பச்சை கற்பூரம் அண்டு ஜவ்வாது கொஞ்சம் போட்டு கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு வச்சு பூ போட்டு கும்பிடலாம். ஸோ குலதெய்வத்தை நினச்சி நம்ம கும்பிட்டோன்னா அவங்களோட அருள் கண்டிப்பாக அதில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி கலசம் மாதிரி அதில் ஃபுல்லாக காயின்ஸ் போட்டு வச்சுருக்கேன். குபேரலக்ஷ்மி ஃபோட்டோ முன்னாடி அண்ட் அஷ்டலக்ஷ்மி படம், விநாயகர். ஸோ எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி என் வீட்டில் அம்மா வீட்டில் என்னென்ன நானாக வாங்கி வச்சு கும்பிட்டுருந்தனோ அது எல்லாத்தையுமே நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்டு இங்கே வந்து குட்டி குட்டி குபேரர் சிலை 2 வச்சுருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ அதையுமே வச்சு கும்பிட்டாச்சு. அண்டு குபேரப்படி அண்ட் விளக்கு வந்து நான் புதுசாக கொண்டு வந்தது தான். ஏன்னா வந்து அம்மா வீட்டிலேருந்து வரும்போது காமாட்சி விளக்கு கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ் நான் அப்பப்போ அப்லோட் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ நாள் மேரேஜ் பிஸியில் இருந்ததுனால என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் போட போகிறேன். அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. அதை நான் முருகர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன்னு எனக்கு தோணுது. ஸோ நான் எப்படி இது செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அம்மா வீடு வந்து ரெண்டல் ஹவுஸில் இருந்தப்போ அங்கே பூஜா ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு சிலையெல்லாம் வச்சு கும்பிட்றதுக்கு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஏன்னா அங்கே ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி, ஷெல்ஃப்ஸ் கூட அதிகமாக இருக்காது. பட் இப்போ அம்மாவும் அங்கேருந்து மாறிட்டாங்க. அண்டு என்னோடய மாமியார் வீட்லேயுமே பெருசாக லைக் இப்போ தான் செட் ஆகிட்டு வருது எனக்கு. இங்கேயும் ஷெல்ஃபில் தான் வச்சு கும்பிட்ருக்காங்கன்னு சொன்னல. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினா தான் ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ லேட்டர் ஆன் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், நான் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணுறேன். அண்டு பூஜா ரூம் மட்டும் இல்லை, ஆக்சுவலி என்னோடய ஷார்ட்ஸ் நான் ஆரம்பித்ததே வந்து புது புது திங்ஸ் வாங்கி அதோட ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுவும் உங்களுக்கு வரும் அண்ட் இந்த மாதிரி லாங் வீடியோஸும் வரும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.